தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் வாஷிங்டன் வட்டார தமிழ் சங்கத்தின் சிறப்பு நிகழ்ச்சி தந்தையர் தின சிறப்பு நிகழ்ச்சி. பிள்ளைகளின் ஆசையை நிறைவேற்றுவதுதான், நிறைவேற்றுவதே ஒரு பக்கமாக இருந்தாலும் தான் அனுபவித்த கஷ்டங்களை தான் பிள்ளைங்க அனுபவிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் அப்பா. தனக்குன்னு சம்பாதிக்காத ஒரே ஜீவன் தான் அப்பா. அப்படிப்பட்ட இதயம் கொண்ட அனைத்து அப்பாக்களுக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மிக்க நன்றிங்க பிரேம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கத்தின் பொருளாளர் கவிதா அவர்களை வரவேற்புரை அளிக்க அழைக்கின்றேன். நன்றி ஹேமா. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். தந்தை மகற்கு ஆற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல் எனும் வள்ளுவர் வாய்மொழி நின்று தனது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நமக்காக வழங்கி பெற்ற மக்களின் நலத்தை பேணி தினமும் உழைக்கும் தந்தைமார்கள் அனைவருக்கும் இந்த இனிய தந்தையர் தின நாளில் நமது வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கம் சார்பில் அன்பான வாழ்த்துக்களை சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். இன்று பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் திரு பாலா குழுவினரின் கவிதை மற்றும் பாடல், காப்பீட்டு திட்டங்களை பற்றி திருமதி சுமதி சுகந்தராஜ், அதிலும் முத்தாய்ப்பாய் உள்ளூர் தமிழ் குழந்தைகளின் தமிழில் பேசலாம் வாங்க நிகழ்ச்சி திரு லோகநாதன் தலைமையிலும் நடைபெற உள்ளது. இவர்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை காண வந்த அன்பு தமிழ் உள்ளங்களை வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க நன்றிங்க கவிதா. அடுத்ததாக கலை நிகழ்ச்சிகள். தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, செம்மொழியாம் தமிழே உன்னை விட உயர்ந்தது எதுவும் இல்லை. அன்னை தமிழுக்கும் அவையோருக்கும் வணக்கம். இந்த தந்தையர் தின நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து என் கவிதையை பாடவிருக்கிறேன். கவிதையின் தலைப்பு தந்தை தன்னம்பிக்கை. தந்தை தக்க நேரத்தில் தூண்டுவார் நம் சிந்தை. தந்தை தக்க நேரத்தில் தூண்டுவார் நம் சிந்தை. தந்தை பல நேரங்களில் தோழனாய், சில நேரங்களில் ஆசானாய் மாறும் விந்தை. தந்தை பல நேரங்களில் தோழனாய், சில நேரங்களில் ஆசானாய் மாறும் விந்தை. தந்தை பல்திறன் சந்தை. தந்தை பல்திறன் சந்தை. தந்தை கருவை சுமக்கும் தாய்க்கு நிகராய் நெஞ்சினில் சுமக்கும் திண்மை. தந்தை கருவை சுமக்கும் தாய்க்கு நிகராய் நெஞ்சினில் சுமக்கும் திண்மை. தந்தை தான் தோற்று தம் குழந்தைகளை வெற்றி பெறச் செய்யும் கேண்மை. தந்தை தான் தோற்று
தம் குழந்தைகளை வெற்றி பெறச் செய்யும் கேண்மை. தந்தை அன்பும் கண்டிப்பும் கலந்த நம்பிக்கை. தந்தை அன்பும் கண்டிப்பும் கலந்த நம்பிக்கை. தந்தை முன்னறி தெய்வம். ஆக்கல், காத்தல், அகந்தை அழித்தல் என பன்முகம் கொண்ட முழுமுதற் கடவுள். தந்தை முன்னறி தெய்வம். ஆக்கல், காத்தல், அகந்தை அழித்தல் என பன்முகம் கொண்ட முழுமுதற் கடவுள். கடவுளை நான் நேரில் கண்டதில்லை. கடவுளை நான் நேரில் கண்டதில்லை. தந்தையை கண்டபின் அதை ஒரு குறையாய் எண்ணியது இல்லை. தந்தையை கண்டபின் அதை ஒரு குறையாய் எண்ணியது இல்லை. சிந்தையாய், விந்தையாய், எந்தையாய், தந்தையாய் வாழும் அனைத்து உள்ளங்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் அனன்யா ராமச்சந்திரன். எல்லா டான்ஸ்க்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். तुम मुझे ले स्कूल क्लास पे तुम्हारा मटा टिफिन बॉक्स समय कटे आइन बने यूनिफॉर्म मैं तो कसम नहीं दोनों पे तुम्हारी ये दिन ले नीचे पाले को अलग से सब वाश पन दे लेते गेट आउट सुको कुछ टाइम है ओ माय गॉड एस्केप ले ले वेरे चिलिकी पे चिलिकी
So before I sing, just want to say Happy Father's Day. Happy Father's Day, Dad. You're great. You're awesome. Appreciate you. And yeah. Who's a hero? Who's a hero? Akaka vande vadiyaro. Ataka vande partigalai nare nara kurikum sorrow. Who's a hero? Who's a hero? Kaka vande vadiyaro. Taka vande partigalai nare nara kurikum sorrow. Saga satte maripero. A city vande vegamana arrow. அப்பாயும் போது அந்த லாபகத்தை பாரு டேய் come on பள்ளமேட்டு சத்தம் கேக்குதே who's a hero who's the hero காக்க வந்த வாதியாரோ தாக்க வந்த பார்த்திகளாய் நாரு நாராய் குறைக்கும் sorrow who's a hero who's a hero காக்க வந்த வாதியாரோ தாக்க வந்த பார்த்திகளாய் நாரு நாராய் குறைக்கும் sorrow மாயம் மந்திரம் கண் கட்டும் வித்தைகள் இது ஏதும் இன்றிய மன் மத நம்பு பாயுமே காயம் என்பது அப்போய் என்று சொன்னது தப்பாக தோன்றுதே நாம் ஹீரோவாய் பார்த்ததும் நேற்று என்றும் வெள்ளம் மாலின மாலு கூட நம்ம ஆள் தான் நல்லதுக்கு சாவி போடுவார் who's a hero who's the hero காக்க வந்து யாரோ அதாக வந்து பார்த்திகளை நாரு நாராய் குறைக்கும் sorrow who's a hero who's a hero காக்க வந்து யாரோ தாக்க வந்து பார்த்திகளை நாரு நாராய் குறைக்கும் sorrow Ba da da down, ba da da down, ba da da down, ba da 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 down. Oh ba 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 dee doo dee do, ba ba da dum ba da dum ba da dum ba. Ha 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 ha. 1, 2, 3, and 4, baby. Shut yourself and lock the door. Hey, go, tinha char. You'll get you wherever you are. Go, 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 baby, go. Go as far as you can go. Nowhere is too far, man. He'll drag you out of any jam. Veli tandum, adum yarambu yaro. Parkum in the all yar 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 who's the hero who's the hero a cock vande vadiyaro a talk vande partigalai naru nara gorekum sorrow who's the hero who's the hero cock vande vadiyaro a talk vande partigalai naru nara gorekum sorrow மிக்க அருமை. மிக்க நன்றி பிரேம். பாலா, உங்க கவிதையும் அருமை. நம் பிள்ளைகள் அனன்யா ராமச்சந்திரன், சப்ரீனா ஜான்சன் பாடல்களும் அருமை. அடுத்ததாக
நியூயார்க் காப்பீட்டு திட்டத்திலிருந்து சுகந்தராஜ் அவர்களை அறிமுகப்படுத்தி இவை தொடங்க கவிதா சுப்பிரமணியத்தை அழைக்கிறேன். வணக்கம். திருமதி சுமதி சுகந்தராஜ் தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவாளராக 15 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கிறார். இவர் நிதி திட்டமிடல் ஆலோசகராக பணியாற்றி வருகிறார். இவர் வணிக கணக்கியலில் பட்டம் பெற்றவர், 2 குழந்தைகளின் தாயார். இவர் அமெரிக்க கல்லூரியில் நிதி குறித்து MBA படித்து 1985ஆம் ஆண்டு முதல் அமெரிக்காவில் கூட்டுறவு கணக்கியலராக பணியாற்றி பிறகு 27 ஆண்டுகளாக மேலாக வங்கி அனுபவம் பெற்றிருக்கிறார். அவர் கடந்த 15 ஆண்டுகளாக நியூயார்க் லைஃப் இன்சூரன்ஸில் இருந்து வருகிறார். மேலும் அமெரிக்கா முழுவதும் பொது சேவை செய்யும் சங்கங்களுடன் இணைந்து நிதி திரட்ட உதவி செய்து வருகிறார். வாஷிங்டன் வட்டார தமிழ் குடும்பங்களுக்கான சரியான நிதி திட்டமிடல் குறித்து இன்று விளக்கங்களை தர உள்ளார். கண்டு பயனுறுங்கள். வாங்க சுமதி. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். கேட்கக்கூடியதா இருக்கிறதா? கேக்குது. ஓகே. வாஷிங்டன் தமிழ் சங்கம் அனைத்து உள்ளங்களுக்கும் தந்தையர் தின விழாவில், சிறப்பு குழந்தைகள் விழாவில் என்னையும் அழைத்ததற்கு மிகவும் நன்றி. நல்ல அறிமுகத்துக்கும் நன்றி கவிதா. நான் பல தடவைகள் அங்கு நிற்கும் பொழுது எல்லாரையும் நான் மீட் பண்ணியிருக்கேன், சந்தித்திருக்கேன். இன்றைக்கு உங்களுடன் ஒரு சில விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொள்றதுக்கு எனக்கு அனுமதி அளித்ததுக்கு மிகவும் நன்றி. I will share the video now. நான் தமிழில் பேசுவதோடு ஆங்கிலத்திலும் பேச இருக்கின்றேன். ஸோ மன்னித்து கொள்ள வேண்டும். நான் 2 மொழியிலையும் நான் கலந்து முடியுமான அளவுக்கு தமிழில் பேச விரும்புகின்றேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொள்றது எப்படி உங்க டாக்ஸை நீங்க டைவர்ஸ் பண்ணி வித்தியாசமான இடங்கள்ல போட்டு உங்க பணத்தை நீங்க பின்காலத்துல யூ கேன் மேக் த மோஸ்ட் அவுட் ஆஃப் இட். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது. ஓகே. So what we are going to look at is today the strategies that you can have between your investments and insurance needs, which can help you on a long run. இப்போ ஒரு தந்தையருடைய பங்களிப்பு, தாயர்கள் கூட எல்லோருமே சேர்ந்து தான் ஒரு குடும்பமா இல்ல பிசினஸ் ஓனர்ஸோ எல்லாருமே எவ்ரிபடி இஸ் கண்ட்ரிபியூட்டிங் லைஃப்ல கண்ட்ரிபியூட் பண்ணும் பொழுது தான் அதோட வேல்யூஸ் ரொம்ப ஹையாக வருது. ஸோ இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா மோஸ்ட்லி எங்க ஹெல்த் அண்ட் இன்கம் ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு ஃபேமிலியோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், லாங் டேர்ம் பிளானிங், ஷார்ட் டேர்ம் பிளானிங் ரெண்டுமே இருக்கிறது. அதே நேரத்துல தட் ஆல்சோ டவுன் த ரோட் உங்களுக்கு ஆசட்ஸ், அதாவது உங்க சேமிப்பை அதிகப்படுத்துறது. ஸோ இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப நீங்க எல்லாவற்றையும் பிளான் பண்ணி செய்து கொண்டு போது ஒரு இன்கம் வரலைன்னா அதால என்னென்ன பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கிறது. அதாவது இன்கம் வரல, எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. இன்கம் ரிட்டையர்மெண்ட் காலத்துல வராது, ரைட்? அந்த நேரத்துல அந்த இன்கம் எங்க இருந்து நாங்க இன்கம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம், இதெல்லாம் டாக்ஸஸால எப்படி எஃபெக்ட் பண்ணப்படுது? இல்ல இன்ஃப்ளேஷன் ரிட்டையர்மெண்ட் இயர்ஸ்ல சடனா சம்திங் நடந்தா என்ன நடக்குது? அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் பலருக்கு இருக்கிறது. பட் நாட் எவ்ரி சிங்கிள் ஃபேமிலி comes under same boat.
ஸோ அவங்களுக்கு பொறுப்புகள் இருக்குது, நியாயப்படுத்த இருக்குது, விசா ஸ்டேட்டஸ் இருக்குது. ஆனா எப்பயுமே குழந்தைகளோடு இருக்கும் பெற்றோர்கள் தங்களுக்குரிய பிளானிங்ஸ் நல்ல கம்பெனிகளோட செய்து வச்சிருந்தால் நல்லம். அதே நேரம் நானும் புரோக்கராக வித் அதர் ஃபைனான்சியல் கம்பெனிஸோட பாஸ்ட் 15 இயர்ஸா ஐ எம் ஒர்க்கிங் ஆல்சோ. எனக்கு இந்த சந்தர்ப்பத்துக்கு நான் உங்களுக்கு ஐ டோன்ட் லுக் இன் டு எனிதிங், பட் ஐ ரியலி வாண்டட் டு ஆன்சர் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். இதுல நாங்க என்னன்னு சொன்னா, சம்டைம்ஸ் வி திங்க் ஓகே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் குட், பிளானிங் இஸ் குட், ஆனா எங்க நாங்க கேரண்டி பண்ணி போட்டு வச்சால் எங்களுக்கு நல்லது இருக்குது, எந்த மாதிரியான சேலஞ்சஸ் we will come, ஹை ரிஸ்கா போட்டோம்னா we will lose sleep, lose control, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ தேர் ஆர் பேலன்ஸ் பண்ணி ஒரு இடத்துல போடலாம். ஸோ these are called planning. Planning வந்து very very important in everybody's life. So you can invest it, you can put some of it safe, some of it legacy. இந்த ஊர்ல காலாதி காலமாக ஆக்கள் பணக்காரங்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க எஃபிஷியன்ட் வேயா பிளான் பண்ணினபடியால் தான் லாங் டேர்முக்கு they are transferring funds after they are used tax free to next generations. So this is one thing. And அடுத்து வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஸ்டைலில் பார்த்தோம்னு சொன்னால், ஓகே ரிட்டையர்மெண்ட்க்கு நாங்கள் என்ன பண்ணணும், எது கிடைக்காது. மோஸ்ட் ஆஃப் த டைம் பீப்புள் லைக் டு ட்ராவல் பண்ண விரும்புவாங்க, அவங்களுக்குன்ற ஒரு ஹாபிஸ் இருக்கும். பட் அந்த நேரத்தில் என்ன இருக்காது, மோஸ்ட் ஆஃப் த டைம் யுவர் ஏர்னிங்ஸ் இருக்காது. ஸோ wherever you put your money, that has to last all your life. ஸோ அப்படி பார்த்தா பழைய காலத்துல பேக் தென் ரிட்டையர்மெண்ட் வந்து 75 மட்டும்தான் இருந்தது. அதுக்கு மேல பீப்புள் டோன்ட் லிவ் தட் லாங் என்று சொல்லுங்களேன். அண்ட் ஆல்சோ பீப்புள் ஸ்டார்ட் தேர் கேரியர் வெரி ஏர்லி. ஸோ 65ல ரிட்டையர் பண்ணாங்கன்னா தே டிடன்ட் ஹேவ் லாங்கர் டேர்ம். இப்போ என்ன நடக்குது, பீப்புள் ஆர் ஸ்டார்டிங் லேட் தேர் கேரியர்ஸ், பின்னுக்கு தொடங்குறாங்க. அண்ட் தே ஆர் லிவிங் லாங்கர் டூ பிகாஸ் மெடிகேஷன்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே டேக் கேர் பண்றாங்க. ஸோ ஈவன் மேஜர் டிசீஸ் கூட இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது வி ஷுட் நாட் ரன் அவுட் ஆஃப் மணி. அந்த லாங் டேர்ம் விஷன் இருக்கணும். அதே நேரம் பேக் தென் சோஷியல் செக்யூரிட்டி இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் were offering pensions and personal savings. இந்த மூன்றோடையும் they were comfortably retiring. இப்போ என்ன நடக்குதுன்னா, பர்சனல் சேவிங்ஸ் தான் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பிகாஸ் சோஷியல் இஸ் டவுட்ஃபுல். ஓ இட் மே நாட் பி தேர்ன்னு சொன்னாலும் தேர் ஷுட் பி சம்திங். எவ்ரிதிங் இஸ் ஷ்ரிங்கிங், குறைஞ்சு கொண்டு வருது. பென்ஷன் very few companies are offering. So what employers are offering to you now is more or less employer-based plans. So employer nambiti irunda, then when you come out, you may not have sound plans. So andha nerathula or question varum, okay, how much I need, where should I put, what are my shortfalls? In the questions palarukku irkalam. அதே நேரத்தில் where should I put money, how will I get affected by taxes? So இது ஒரு question. So how taxes affect my planning? இதுல வந்து we don't know how much taxes we pay on our income on a daily basis. நீங்க பே செக் எடுக்கும் பொழுது you will be charged எல்லா விதமான taxes, state, federal, FICA எல்லாம் சார்ஜ் பண்ணித்தான் you are taking. Even after that, கடையில போய் ஒரு ஐட்டமோ இன்னோ வேண்டும் பொழுதோ சேல்ஸ் டேக்ஸ். On top of it, you are paying what else? Property taxes and many things. So taxes, sometimes this is what they call double taxations. So ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு டாக்ஸே இல்லாமல் இது ஒரு அனாலிசிஸ் தான் டெவலப் பண்ணி கொண்டு வருது. without no taxes. That income dollar should be $1 million in 20 years if there is no taxes. Just to show you
if you pay 24% tax, currently it's more than that. So how much you lose to taxes, the more you earn, the more you lose to taxes. So you will lose in 20 years, 1 million taxes. So this is something that I want you to focus while you're planning. So if you look at the American tax history, this is for high income, orange, blue is for low income people. So high income net worth back then 30s, 60s, 70s, 80s 60% tax bracket. So, and people earnings were less too at that time. Now we are in a kind of lower tax bracket and it keeps increasing now. So I really want you to know this is for average income. So they kind of maintained. The other questions on that, then I will answer you later. So in the tax deferral strategy, if you earn 70% of 70,000 income, you paid 60% tax. So on the border, margin of paying taxes were very narrow. So adali people when they don't want to work, okay, if I earn more, I had to pay Uncle Sam or IRS. I don't want to earn more because 5% jump up. So at the time law are the 140 pre-tax programs, which is 401k, 403b programs were put in by the employers to save money because you can good to live up to 30,000. So they saved it at that time, 60% avoid paninanga. If those people are retired, probably they will be on a lower tax bracket. So now I'm telling you for the people who are mostly putting on pre-tax, maybe not a sound idea the way that you are, especially for the families, you have mortgage and children, you're claiming all, but when retiring, even if your income is low, you may end up paying high taxes. So that is something I thought it'll be valuable to learn. So gains, எப்படி இந்த 3 tax session bucketல இருக்குன்னா, ஒன்று வந்து you will be taxed immediately, இன்னொன்று tax deferred நீங்க grow பண்ணலாம், இன்னொன்று tax free income எடுக்கலாம். So இந்த 3 bucketsல இருக்கும் பொழுது, if I ask you, okay, நீங்க எந்த bucketல you wanted to put your money in சொன்னா, most of the time people will select either one or that. It's up to the person's preference. But இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா இதுல, so if you are earning money, which is actually, I don't know whether you can see my screen clearly, savings, investments, real estate, இந்த மாதிரியான income உங்களுக்கு அந்த இயருக்கு வந்துச்சுன்னா you had to pay taxes right away. Savingsல என்ன சொன்னா, if you earn interest, you had to pay taxes. So 401k, IRA, these are the products that you have via your employer, even as a business owner, SEP IRA or KIO, any kind of deferred compensation plans, you can tax defer that. You're not paying taxes. But what is tax-free is Roth 529 if you use it for college within the US. There are restrictions for each state to state, and also what cash value life insurance can do. So most of the time, if you say what would be a tax-perfect retirement plan, so people like, okay, contributions, that should be tax deductible, right? Money is growing, adula valandu kondirukku, tax pay பண்ணாம, tax deferred, but distributions are tax free. இந்த மூணும் இருக்குன்னா, இந்த மூணும் இதுல இல்ல, 2 out of 3 தான் இருக்கு. ஒன்று நீங்க இப்ப tax pay பண்ணணும், இல்ல லேட்டா pay பண்ணணும். There is no escape on taxes. So பாத்தீங்கன்னு சொன்னா, okay, contribution நீங்க இதுல tax கொடுக்கல currently, but money is growing, tax deferred. Distributions, when you are taking, you had to pay taxable and tax free. So both sides the money is growing tax deferred, but maybe but எடுக்கும் பொழுது இங்க you pay tax deferred for the growth also you pay taxes. Here just because you planned it, some of it, you don't pay tax at all. So you pay upfront tax, you don't pay taxes. That's the difference.
இப்ப அடுத்ததுன்னு பார்த்தா, இப்ப ஃபேமிலிஸ்ன்னு சொன்னா, ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரொடெக்டிங். அட்லீஸ்ட் ஐ எம் ஷூர் எவ்ரிபடி ஃபேமிலியா இருக்கிறவங்க, அது எந்த விசா ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும், யூ ஆர் எலிஜிபிள் டு டேக் அ டெம்பரரி டேர்ம் இன்சூரன்ஸ். Temporary term insurance is very important. அதே நேரம் there are other insurance also, disability insurance, health insurance, extended care planning insurance, long term care. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு step by step we had to protect. More than earning, we had to cover our risk also. So what are the risks? Whether we live, we are good enough to earn enough income, go in a smooth way towards our retirement. But suddenly something happened, you want your family's தந்தையர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, மோர்கேஜ் பே பண்ண வேண்டும், பிள்ளைகளோட படிப்பு முக்கியம், அதுக்காகத்தான் நாம் இங்க இருக்கிறோம். ஸோ அது அதுல ரொம்ப கவனம் எடுக்கணும். ஸோ இதுல வந்து யூ ஹாவ் டு பிளான் ப்ராப்பர்லி. அடுத்தது வந்து இஃப் யூ டிசேபிள், ஸோ ஒன்று நடந்துச்சுன்னா, ஓகே, கம்யூனிட்டியா இருக்கும் பொழுது ஐ ஆல்சோ சி சோ மெனி கோ ஃபண்ட். இட்ஸ் ப்ளீட் மை ஹார்ட். ஏன்னா ரொம்ப பொறுப்பு எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் பலவிதமான உபாதைகள் கரைச்சல்களுக்கு உங்க குடும்பங்கள் ஆளாவாங்க. ஸோ இதை விட ஆக்சுவலி ஒரு எஸ்டேட் பிளானிங் இருக்குது. எஸ்டேட் பிளானிங் வந்து இட்ஸ் லைக் மோர் ஆஃப் அ ஹை அண்ட் பிளானிங் என்று சொல்லுவோம். அது எல்லாருக்குமே தேவைப்படாது. பட் அதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆக்சுவலி நீங்க பெர்மனண்டா ஒன்னு பிளான் பண்ணி வச்சிருந்தா தான் யூ கேன் டிரான்ஸ்ஃபர் யுவர் வெல்த் டாக்ஸ் ஃப்ரீ டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ரொம்ப நேரம் பலவித விஷயம் கேட்பாங்க. ஓகே, ஐ வாண்டட் டு பை ரெண்டல் ப்ராப்பர்ட்டி, ஐ வாண்ட் டு டூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஐ வாண்ட் டு, ஐ வில் நெவர் சே நோ ஃபார் எனிதிங். Then you have to see if something goes wrong, is your wife or children are capable of handling these investments you have offshore, இந்தியாவிலேயோ வெளிநாட்டிலேயோ எந்த கண்ட்ரில இருந்தாலும். ஸோ அது கடைசியில ஒரு சக்சஷன் பிளானிங் என்ன ஒன்று இருக்கு. ஸோ அதாவது அது நீங்க சேமிச்சது, நீங்க பிளான் பண்ணினது எல்லாமே அது சரியாக டாக்ஸ் இல்லாம பிள்ளைகளுக்கு போய் சேருமான்றது ஒரு கொஸ்டின். So அதுக்காகத்தான் I really tell people, when you are talking to friends, when you are talking to families, please take care of it. And there are ways that you can do planning properly, not to put all assets in one basket, diversify it, put it in different basket. It certainly will help you. So that is something I really wanted to think. And I keep my licenses under New York Life because that's a strong 175 company, AAA rated company. You can be any part of the world and you can still have access to your money. On top of it, there are 5-year payoff programs, 10-year payoff programs, faster payoff programs, and you can diversify it. So I thought it might be something. I thought, thank you for listening patiently. அமைதியாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு மேல I don't know what else I have to share. உங்களுக்கு ஏதாவது questions இருந்தா please ask me. ஸ்லைட் 22 கொஞ்சம் காமிக்கிறீங்களா? ஒரு பிக்சர் எடுத்துக்கிறேன். கேளுங்க. 21 sorry. One second. Okay, thank you. Question இருக்கா? இல்ல question இல்ல. அந்த greenல என்னென்னலாம் தான் பார்க்கலாம். Thank you. Okay. Okay. I mean, usually everybody's privacy you can discuss with me later. என்னுடைய details இருக்குது வெப்சைட்ல, உங்க வெப்சைட்ல. அதே நேரம் anything I can help, I'm happy. நான் Amita? Yeah.
நன்றி சுமி. இதுவரைக்கும் நீங்க நல்லா பயனுள்ள இன்சூரன்ஸ் பற்றிய தகவல்களை சொல்லிட்டு இருந்தீங்க. அ அடுத்து காப்பீட்டு திட்டத்துக்கான கேள்விகள் இருந்தா சாட் விண்டோல நீங்க வந்து எழுதலாம், கேட்கலாம். இல்லைனாலும் எங்களோட இணையதளத்துல அவங்களோட இது இருக்குது. விசிட்டிங் கார்டு இருக்கு. நீங்க அதுல பார்த்துட்டு அவங்கள அழைக்கலாம். தொலைபேசியில அழைக்கலாம். ஆம், ரொம்ப நன்றிங்க. இதுவரைக்கும் யாருக்காச்சும் கேள்விகள் இருந்தா கேளுங்க. நான் அதுக்குள்ள எங்களுக்கு சில கேள்விகள் ஆல்ரெடி குடுத்தவங்க கொஸ்டின் இருக்குது. நானு அத கொஞ்சம் கேட்கிறேன் நானு. ஆம். ஆ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சுமி, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ரிட்டயர்மென்ட் பிளானிங்? Yes. Importance of retirement planning is everything, right? Especially it takes a step by step. If I really wanted to, can I share my screen one more time? Sure. கண்டிப்பா. Yeah. This is something that I thought I will share it to you since you asked. This is the most important way to do the financial planning, right? It goes on a pyramid. So first you have to protect what you earn, what you own, and also what you owe, and those who you love. Other than the defensive planning, offensive level, so now you can buy major purchases, then you have more loan, emergencies, you have to have it, children education, and retirement. Now we can go into a little bit aggressive if you want, like in your investing. You could do buying assets and things like that. So finally comes retirement. Retirement important because it's retirement income. That means you're retired, there is no income. So all your savings are going to help you towards your என்னன்னு சொல்றது இன்கம். அதை நம்பி தான் இருக்க போறீங்க. அதே நேரம் ஹெல்த் ஷுட் பி ஸ்டே குட். ஹெல்த்தால தான் பீப்புள் ரிட்டையர்மெண்ட் இன்கத்துல தே லூஸ் அ லாட். அதுக்கு கூட பிளானிங் இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்கம் வரும் பொழுது ரிஸ்கையும் சேர்த்து பிளான் பண்ணீங்கன்னா யூ வில் பி இன் அ கிரேட் ஷேப். நன்றிங்க சுமி. அடுத்த கேள்வி வந்து how many years should you plan for retirement? Okay, that's a very good question. அதாவது currently on an average வந்து 60,000 உங்களுக்கு, even if you pay off your mortgage, if you pay off you are coming out from your responsibilities, just to pay your taxes and food and medications are the most expensive. Minimum, I would say you probably need 60,000. So based on your income, I don't know when you're going to retire. So if you say in the 20 years from now, probably you may have to see, okay, அது சொல்லுவோம் கேப் பிளானிங். கேப் பிளானிங்ல உங்களுக்கு சோஷியல் லெவலில் வருது, ப்ரீ டேக்ஸ்ல இருந்து இவ்வளோ வருது, இவ்வளவு ஷோர்ட் ஆகுது. ஸோ அதுக்கு பிறகு இப்போ இன்சூரன்ஸ் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யங்காக ஹெல்த்தியாக இருக்கும் பொழுது தான் செய்யணும். So even Wall Street rule of thumb சொல்லுது, okay, you are 40 years old, keep 40% in a safe component and risk 60%. So age வளரும் போது then you cannot think of insurance products. Certainly you have to plan into pension plans. So அந்த டைம்ல ரிஸ்கியான இடங்கள்ல வச்சிருக்க பயப்படுவாங்க, because what if the market goes down, or if something happened to me, if I have multiple homes, multiple assets, how I'm going to combine it. And the time pension plans, if your company doesn't offer, there are many ways you could do. It's based on your age, health, and the number of years you are going to work, and many calculation gets into that. Answer பண்ணினேனா உங்களோட क्वेश्चनக்கு? நன்றிங்க பிரேம். அடுத்த ஒரு கொஸ்டின் இருக்குங்க. வாட் இஸ் த பெஸ்ட் ரிட்டையர்மென்ட் பிளான்? There is nothing like that, best or anything like that. No. Whatever you feel it's best for you, it's best.
Some people really think, okay, நான் வந்து எவ்வளவு earn பண்றேன் என்று யோசிப்பாங்க. So on an average நீங்க high net worthல போய் long runல 10% earn பண்ணினாலும் at the end you don't know what taxes you're going to pay for it, because what you don't know the X factor there is what will be the taxes when you are taking out. So அதால தான் நான் சொல்றது, okay, put something tax free income. அதே நேரத்தில் நீங்க ராத்தாயார்ல இருக்கிறார்கள் யோசிக்கணும், ஓகே ராத்துல இருந்தா ஓகே யூ ஹேவ் ஆக்சஸ் டு மணி பட் யூ கேனாட் டச் இட் பிஃபோர் 59.5. அதுக்கு முதல்ல ஏதாவது நடந்தா தென் யூனோ why don't you create a bigger bucket by putting something for you which is insurance when you're young and healthy. That is my suggestion. நன்றி ரஸ்மி. அடுத்த கேள்வி வந்து what is the safest investment for retirement? Safest and சொன்னா you put it in all different buckets, right? Your employer is offering you உங்களுக்கு கொடுக்காங்க some pre-tax programs. So when you leave, you will have that. In the meantime, you also wanted to put something on you, some keep things under your belt. உங்க கண்ட்ரோல்ல வச்சிருங்க many things. Don't அந்த மாதிரியான நிறைய பிளான்ஸ் இருக்குது. If you want, we can discuss it later based on age and health and retirement years. ஒரு கேள்வி, இது ஸ்ரீதரன். அந்த சோஷியல் செக்யூரிட்டி முதல் எடுக்கலாம்னு சொல்றாங்க. நீங்க ரிட்டையர் பண்ண மட்டும் வெயிட் பண்ண தேவையில்லை, சோஷியல் செக்யூரிட்டியை யூ கேன் டேக் ஏர்லியர் என்று சொல்றாங்க. அது எவ்வளவு நல்லது அல்லது கூடாது? ஸ்ரீதரன், என்னன்னு சொன்னா சோஷியல் செக்யூரிட்டி பை டிஃபால்ட் நீங்க 62லயே எடுக்கலாம், ரைட்? But I don't know anyone who born before 60. You can retire at 65. 60 and down, unga retirement age vandu 67. 62 per se, for example, per 62 ungalku $1,000 that நீங்க எடுப்பீங்கன்னா, right? Your cut unga health நல்லா இருக்குன்னா, I wouldn't suggest you to go for 62. உங்க ஹெல்த் நல்லா இல்ல, உங்க you have a good lifespan இருக்குமா இருந்தால், even that's what social security people wanted to do it for you and not postpone பண்றதுக்கு. So every year you postpone 8% increase. So per $1,000 62ல எடுப்பீங்கன்னா, இதே நீங்க 67ல எடுப்பீங்கன்னா, it's after 5 years, you will be locking yourself into 1,400. So in the middle, you can think. So based on the postponing is good, but in the meantime, I see people are working. Okay, social security edutha, then you cannot have additional income coming to you, W-2 income or any income you cannot show. So அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸும் இருக்குது. So it is, if you're earning, you cannot have income இல்லாட்டிக்கு it's worth it. நன்றி. அடுத்த ஒரு கொஸ்டின் இருக்குங்க, குழந்தைகள் திட்டங்களை பத்தி. which is the best insurance plan for child? Insurance and சொல்லும் பொழுது, it's really, that's a good question also, Kavita. It's very tricky questions because என்னன்னு சொன்னா, நாங்க இருக்கிறது வந்து USA, right? So என்னன்னு சொன்னா, பிள்ளைகள் வளரும் பொழுது they are under your control. So அந்த நேரத்துல நீங்க அவங்களுக்கு ப்ராப்பரா பிளான் பண்ணலாம் எத்தனையோ, because then they come under your belt. நீங்க சேவிங்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க, தேவையான பொழுது அவங்களுக்கு எடுத்துக்கலாம், அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதாவது தேர 10-15 வருஷத்துல பே ஆஃப் பண்ணி முடிக்கலாம். ஸோ இட் கண்டினியூஸ், அவங்க லைஃப் டைமுக்கு கண்டினியூ பண்ணுது. இட் கேன் பி அ டாக்ஸ் ஃப்ரீ கிஃப்ட். அந்த மாதிரியான சில்ட்ரன் $1 million பேபி பிளான் கூட வச்சிருக்காங்க.
அது நல்லது. வசதி உள்ள ஆட்கள் அதை எடுத்து நல்ல வடிவாவே பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. That is something that you can think of if you, because ஏன்னா அவங்க வளர்ந்துட்டா you don't know what are the associated risks they will bring to your family. So protect பண்ணணும் certain way as a family, that how things goes wrong, but creditors, debtors, partners comes into families, so anyone has access to your wealth. நன்றிங்க சுமி. அடுத்த கேள்வி வந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்டது. which is the best plan for child education? எஜுகேஷனுக்குன்னு சொன்னா இங்க 529 பிளான் தான் வச்சிருக்காங்க. ஸோ 520 இட் இஸ் அ பேரண்ட்ஸ் டிஸ்கஷன். இதுல வந்து நான் பெஸ்ட் எது இல்லைன்னு சொல்ல முடியாது. சம் பீப்புள், ஐ மீன், நான் ஒரு தமிழ் சங்கத்துல நான் நீண்ட கால உறுப்பினராக இருக்கிறப்படியே நான் சொல்லலாம், நீங்க 529 போட்டு வச்சிருந்தீங்கன்னா ஓகே. இப்போ என்னுடைய மகன் எடுத்தா, அவர் இங்க பிறந்தார், பட் அவர் படிக்க போனது மான்ட்ரியல்ல, McGill யூனிவர்சிட்டியில். அங்கே போகும் பொழுது யூ கேனாட் யூஸ் யூர் 529. ஸோ அன்லஸ் யூ ஹேவ் யூர் கண்ட்ரோல், உங்கள் சைல்டு இந்த ப்ரோக்ராம்க்கு தான் போகிறாங்க, இந்த ஸ்கூலுக்கு தான் போகிறாங்கன்னு சொன்னால் 529 குட். அண்ட் ஆல்சோ ஸ்டேட் டு ஸ்டேட் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு பிள்ளை படிக்காட்டிக்கு மற்ற பிள்ளை சிப்ளிங் பாஸ் பண்ணலாம் அந்த ஃபண்டை. இந்த மீன் டைம் நான் என்ன யோசிக்கிறேன்னா சொன்னால், the $1 million baby plan may be a little bit better இருக்குமோ தெரியலன்னு யோசிக்கிறேன்னா, that அதில் நீங்கள் எடுக்கலாம், போடலாம். இட்ஸ் லைக் நீங்க லோன் ஸ்டூடெண்ட் லோன் எடுக்கிற மாதிரி யூ கேன் பாவிச்சுட்டு then you can also transfer that. It lasts longer, put it that way. அது நிறைய காலத்துக்கு அது உங்க கூட இருக்க போது பேரண்ட்ஸோட. அதே நேரம் அது பின்னுக்கு கூட மெட்ட தேவைகளுக்கு, அவங்களுக்கு படிப்பு மாத்திரம் இல்லை, அட்வான்ஸ் படிப்பு இருக்குது, அவங்களுக்கு திருமணம், மெட்ட விழாக்கள் எத்தனையோ எல்லாம் ஃபேமிலியில இருக்கு. அது எல்லாத்துக்குமே அது ஒரு உதவியான ஒரு பிளானாக இருக்கு, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் ஃபுல்லி. நன்றி சுமி. இனிமேல் ஏதாவது கேள்விகள் இருந்தா அவங்களோட அலைபேசி எண்ணும் அவங்களோட பெயரும் கொடுத்துருக்கேன் சேட் விண்டோல. அதை பார்த்துட்டு நீங்க கேட்கலாம், அவங்கள அழைக்கலாம், அழைத்து உங்களோட இதை கேட்டுக்கலாம். நன்றி சுமி. வணக்கங்க, மன்னிக்கணும், பாலாஜி துரைசாமி பேசுறேங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா, இல்ல நேரம்? கேளுங்க. சரிங்க. இல்ல, இந்த இது ஹியர்ஸே தாங்க. பின்னால வந்து இந்த மெடிக்கல் இதுக்கு எக்ஸ்பென்சஸ், நம்மளுடைய அசட்ஸ் எல்லாம் ஐ மீன் ஒரு இது ஆன அப்புறம் தான் அதுக்கப்புறம் சர்டன் பெனிஃபிட்ஸ் வில் கிக் இன் ஆர் அந்த மாதிரி ஒரு ஒரு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது வந்து நம்ம எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருந்தால் நமக்கு அது வேற ஏதாவது காரணத்துக்காக நம்ம சேவிங்ஸ் வச்சுருந்துருப்போம், அது வந்து எல்லாமே ட்ரெயின் அவுட் ஆகாமல் ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் எங்கே இருந்தால் அது வந்து போகாது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு பிரீஃபா. நிச்சயமாங்க, நல்ல ஒரு கொஸ்டின் நீங்க கடைசி நேரம் கேட்டிருக்கீங்க. நான் அதை அட்ரஸ் பண்ணவே இல்லை ஒருவேளை. ஸோ சுமி, உங்களோட கேர் பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். that will eat up all your assets. அதே நேரம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது உங்களுக்கு assets இருக்குமா இருந்தா you have to spend down your assets first. அதுக்கு பிறகுதான் இருப்பாங்க. இதே அதாவது சடனா நடக்கிறது வேற. அதுக்கே நிறைய நல்ல பிளானிங்ஸ் இருக்குது, which is சில பேர் ரிட்டையர் பண்ற காலத்துல லம்சமா, அதுக்கு ஹெல்த் நல்லா இருக்கணும் முதலாவது. இல்ல யூ கேன் டூ வேரியஸ் அதர் பிளானிங்ஸ், நாட் டு லூஸ் யுவர் ஹார்ட் ஏர்ன் மணி ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹெல்த் ரீசன்ஸ். கம்ப்ரிஹென்சிவ் பிளானிங்ஸ் இப்ப வந்திருக்குது, கேட்டவரோட பேர் மறந்துட்டேன். கம்ப்ரிஹென்சிவ் பிளானிங் வந்திருக்குது. நீங்க வந்து யூ கேன் ஆட் them or you can buy them as a husband and wife.
பிகாஸ் அது நீங்க வீட்லயே உங்களை வந்து டேக் கேர் பண்ணுவாங்க. அதாவது 5 ADL சொல்லுவாங்க. உங்களால நடக்க முடியாது, போட திங்க் அபவுட் யுவர் பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ. நாங்க எங்க பிள்ளைகளுக்கு பாரமாக இருக்க முடியாது. தே ஹேவ் டு லிவ் தியர் லைஃப். அப்ப வயது போன காலத்துல எப்படி நாங்க எங்களை கொண்டு இழுக்க போறோம், அதுக்கு தேவையான பிளானிங்ஸ் எல்லாமே கம்ப்ரிஹென்சிவா கூட வந்திருக்குது. ஸோ இல்லாத மிஸ் பண்ணினவங்க தென் உங்க ஒரு 401k IRL இருந்து யூ குட் டேக் ஆசட் ப்ரிசர்வர் என்று லம்சம் பிளான் போட்டு யூ கேன் இன்க்ரீஸ். அதாவது இன்கேஸ் சம்திங் ஹேப்பன், உங்க 100,000 will give you 400,000 bucket for people to come and take care of you home or nursing home, assisted living family. And I mean, even people mostly wanted to stay home. அதுதான். So நீங்க stay home, dementia, these are the things people lose their wealth because they don't die, they still live and vegetate state. So இது பலவிதமா யோசிக்கலாம். நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. I'll help you with that. ஷூருங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க. நன்றி சுமி. உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி மிக அழகாக காப்பீட்டு திட்டங்களை பற்றி இந்த தந்தையர் தின நாளில் நமது தந்தையர் அனைவருக்கும் நன்மையுள்ள திட்டங்களை எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைத்து தந்தையர்களுக்கும் அது லோட்ஸ் ஆப்லையும் நான் ஏதாவது பிழைப்ப சொல்லியிருந்தா மன்னிக்க வேண்டும். பட் ஐ ரியலி வாண்டட் டு கிவ் மை பெஸ்ட் டு த கம்யூனிட்டி because I'm most into my retirement age and I really wanted to help. That's and I really உங்க எல்லோரையும் நான் மனதார நேசிக்கிறபடியால் தான் I will come and tell these things. Thank you. நன்றிங்க. பிரேம். மிக்க நன்றிங்க சுமி. மிக அழகாக பயனுள்ள தகவல்களை இன்னைக்கு எங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. அடுத்ததாக 2 கலை நிகழ்ச்சிகள். மியூட்ல இருக்கிறீங்க. ஸ்கிரீன் ஷேரிங் டிசேபிள் இருக்கு பாருங்க. ஓகே. தமிழ் சங்க நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து யாமினி. நான் யாமினி சமையல்ன்ற ஒரு யூடியூப் சேனல்ல என்னோட ரெசிபிஸ்ங்க எல்லாம் நான் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்கேன். இந்த ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷலா ஒரு ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போற ரெசிபி வந்து the famous show Cook with Komaliல கிராண்ட் ஃபினாலே வின்னர் கனி அவங்க ஃபினாலேக்கு பண்ண ஒரு டெசர்ட் கோல்ட் பூரின்ற டெசர்ட் ஒரு ரெசிபியை தான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். இப்ப அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நம்ம கோல்ட் பூரி செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸை பார்க்கலாம். 1/4 கப் வந்து அக்ரூட், 1/4 கப் முந்திரி, 1/4 கப் பிஸ்தா, 1/4 கப் துருவன தேங்காய், 1/4 கப் பொடி பண்ண சர்க்கரை, 1/2 கப் நல்லா அமுத்தி வச்சிருக்கிற பொடி பண்ண வெல்லம், அதுக்கப்புறம் 1/2 கப் பால் சில்லுன்னு இருக்கணும், அதுக்கப்புறம் 1/2 கப் ஹெவி கிரீம், அப்புறம் 3 பிஞ்ச் ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் நெய். இந்த பானிபூரி ட்ரை பானிபூரியாவும் நீங்க வந்து வாங்கி இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க ஆல்ரெடி பொரிச்ச பானிபூரியே தனியா விற்கிறாங்களா அதையும் நீங்க வாங்கிக்கலாம். இப்ப அதை வந்து எப்படி செய்யறதுன்றத உங்களோட ஷேர் பண்றேன். வந்து ஃபர்ஸ்ட் நெய்யை வந்து கொஞ்சம் உருக்கிடலாங்க. உருக்கிட்டு இதுல ஒரு நட்ஸா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப நெய் காஞ்ச உடனே நான் ஃபர்ஸ்ட் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா முந்திரி தான் வந்து செதுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ முந்திரி வந்து லைட்டா செதுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட நம்மளோட அக்ரூட்டை சேர்த்துட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பிஸ்தாவையும் இதுல ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த நட்ஸ் எல்லாம் ஆறிட்டு இருக்கிறதுக்குள்ள நான் இந்த தேங்காவையும் வந்து லைட்டா வறுத்து எடுத்துக்கிறேன். அந்த கொஞ்சம் அந்த ஸ்மெல் வரும்ல அந்த ஸ்மெல்லுக்காக
பாருங்க கொஞ்சம் நல்ல ஸ்மெல் இது வர ஆரம்பிக்குது. இந்த சமயத்துல நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே பூரி இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா புஷ்ஷுன்னு ஊறி வரும். இப்ப நம்ம பானிபூரியை பொரிச்சதுக்கு அப்புறம் இந்த நட்ஸ் தேங்காய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். வறுத்து வச்ச தேங்காவை வந்து இத போட்டுக்கிறேன். இதோட வந்து நட்ஸ் பாருங்க நான் இந்த அளவுக்கு பொடி பண்ணிருக்கேன். இது வந்து நீங்க ஃபுல் ஸ்பீட்லன்னு பண்ணாம அந்த விப்பர் பட்டன் இருக்குல்ல அதை வச்சு விப் பண்ணி இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க வெல்லத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப அந்த பூரிக்குள்ள போடக்கூடிய அந்த பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து தனியா வச்சிடலாம். நெக்ஸ்ட் அந்த கிரீம் கோல்டு கிரீம் பண்றதுக்கான கிரீம் விப் பண்ண போறோம். இது வந்து ஹெவி கிரீம் ஃபர்ஸ்ட் ஊத்திக்கிறேன். நம்ம பால் வந்து ரெண்டுமே சில்லுன்னு தான் இருக்கணும். நான் பால் வந்து ஆல்ரெடி காசி வச்சுட்டேன். ஏலக்காய் தூளை போட்டு அதை நான் இப்ப வடிகட்டி எடுத்துக்கிறேன். நம்ம எல்லாருமே காத்தாலே காசுவோம்ல அந்த மாதிரி நீங்க காசி வச்சிடுங்க. காசி வச்ச பால்ல ஏலக்காய் தூளையும் நீங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதோட நம்மளோட பொடி பண்ணி வச்சிருக்க சுகரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் இந்த பாலோட இந்த சர்க்கரையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம விப்பிங்க ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம வந்து பாலோட சேர்த்து விப் பண்ண இது கிரீமை வந்து நான் இங்க எடுத்து வச்சிட்டு இருக்கேன். இது வந்து கனி அவங்களுடைய இன்ஸ்பயர் பண்ண இது ரெசிபியோடது. அதுக்கு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப திக்கா வராது. இந்த அளவுக்கு தான் திக்னஸ் இருக்கும். ஒரு மாதிரி ஏரேட்டடா இருக்கும் மில்க் ஆட் பண்ணிருக்கிறதுனால. இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா வந்து நீங்க ரெகுலர் விப்பிங் கிரீம் இருக்குல்ல ஹெவி விப்பிங் கிரீம் அதுல சர்க்கரை அதே இது 1/2 கப்பு 1 கப் விப்பிங் கிரீமுக்கு 1/4 கப் சர்க்கரை பொடி பண்ண சர்க்கரைன்ற மாதிரி போட்டு இந்த மாதிரி விப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நல்லா திக்கா இருக்கும். இப்போ இந்த பூரியில வந்து எந்த இது பாட்டு வந்து மெலிசா இருக்குதோ அதை வந்து உடைச்சுக்கோங்க. உடைச்சு இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ண பூரணத்தை வந்து அதுக்குள்ள ஸ்டஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதுக்கு மேல இந்த இது பொடியை வந்து லைட்டா தூவி விட்டுக்கலாம் டெக்கரேஷனுக்கு. வா எவ்வளவு அமேசிங்கா வந்திருக்கு பாருங்க நம்மளுடைய கோல்ட் பூரி. இந்த இது கோல்ட் பூரிங்கிறதுனால வந்து இந்த கிரீமை வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசியா சாப்பிட்டு முன்னாடி மட்டும் இந்த கிரீமை போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்க. அப்பதான் சதுசனெல்லாம் ஆகாம சூப்பரா கிறிஸ்பியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் பேரு யாமினி சமையல். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா அதுல இருக்க லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அண்ட் மத்தவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அழகான உணர்வே ஆரோக்கியமான வாழ்க்கை. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இலக்கியா பாலமுருகன். என் திறமை கண்டறிந்து எனக்கு ஊக்கத்தை தந்த தந்தைக்கு இந்த பாடலை சமர்ப்பிக்கிறேன். ஆனந்த யாரை மீட்டுகிறாய், அதினென்றில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பேனும் கூடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புள்ளில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. உந்தன் கைகள் பிடித்து
வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றிங்க இலக்கியா அண்ட் யாமினி. அடுத்ததாக தமிழில் பேசலாம் வாங்க நிகழ்ச்சி. இது 2 வாரங்களுக்கு ஒரு முறை நம் வாஷிங்டன் தமிழ் சங்கம் நடத்துவதாக உள்ளது. நம் குழந்தைகளில் தமிழில் உரையாட, கருத்துக்களை பரிமாற, ஒத்த எண்ணமுடைய சிறார்கள் ஒன்று கூட ஒரு களம் அமைக்க திட்டமிட்டோம். அதற்காக நமது தன்னார்வலர் லோகநாதன் ராமசாமி அவர்களை வரவேற்கிறேன். லோகா. நன்றி ஹேமா. என்னுடைய குரல் கேட்கிறதா? கேக்குதுங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தேமதுர தமிழோசை உலகெல்லாம் ஒலிக்க வேண்டும் என்ற பாரதியின் கனவை மெய்யாக்க வேண்டுமானால் நம் அடுத்த தலைமுறைக்கு தமிழை எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அதற்காக நம் தமிழ் சங்கத்தோடு இணைந்து தன்னார்வர்கள் சிலர் நம் குழந்தைகள் தமிழில் உரையாட 2 வாரங்களுக்கு ஒரு முறை ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி ஒரு தளம் அமைத்து கொடுத்திருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியின் தொடக்கம் தான் என்று இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். இன்று என்னோடு நிகழ்ச்சியை தன்னார்வலர் பாலா அவர்களும் சேர்த்து தொகுத்து வழங்க இருக்கின்றார். தாமதமின்றி நாம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். குழந்தைகள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். முதலில் இன்று பேச இருப்பது ஏக்னா ஆக்லு சந்தோஷ் அவர்கள். அவர் எனக்கு பிடித்த மனிதர் என்ற தலைப்பிலே நம்மோடு உரையாட இருக்கின்றார். ஏக்னா அவர்கள் சங்கமம் தமிழ் பள்ளியில் பயில்கின்றார். அவரை சிறு வயதிலிருந்து நான் கூர்ந்து கவனித்து வந்து கொண்டிருக்கின்றேன். தமிழன்னையின் ஆசி பெற்ற குழந்தை என்றுதான் நான் கூற வேண்டும். அழகாக தமிழில் உரையாடுவார். ஏக்னா, உங்களுடைய களம் இது. எனக்கு பிடித்த மனிதர் என்ற தலைப்பில் இப்பொழுது நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து தந்தையர்களுக்கும் தந்தை தின நல்வாழ்த்துக்கள். தந்தையர் தினம் என்று தந்தையர் பத்தி பேசணும்னு சொன்னாங்க எங்க அம்மா. நான் என் அம்மா கிட்ட கேட்டேன், ஏம்மா உனக்கு வேற டாபிக்கே கிடைக்கலையாமா? ஏன்னு கேளுங்க. பேசுங்க ஏக்னா, கேக்குது. ஏன்னு கேளுங்க. ஏன்? ஓ ஏன்? நாங்க ஏன் ஏக்னா ஏன்? இன்னும் நிறைய பேர் கேட்கணுமா ஏக்னா? இல்ல. எங்கேயாவது வெளியே போனோம்னா எங்க அப்பா சொல்லுவாங்க, லைப்ரரிக்கு எங்கேயாவது போனோம்னா, ஏன் இன்னைக்கு போற, நாளைக்கு போலாம்லன்னு சொல்லுவாரு. சரி, நாளைக்கு போலான்னு சொன்னா, ஏன் நாளைக்கு போற, இன்னைக்கு போலாம்லன்னு சொல்லுவாரு. அது போல எது செஞ்சாலும் இப்பவே செய்யணும், அதை இன்னைக்கே செய்யணும். அது மாதிரி எங்கேயாவது வெளியே போனோம்னா சட்டையை குறைஞ்சது ஒரு 3 வாட்டியாவது மாத்துவேன். இந்த சட்டையில கலர் நல்லா இல்ல, இந்த சட்டையில டிசைன் நல்லா இல்ல, இது லூஸா இருக்குன்னு மாத்த வைப்பாரு. நான் டைக்வாண்டோ போறேங்க. நான் ஃபைட் பண்ண கத்துக்கிட்டதே எங்க அப்பா கிட்டதான். அவர் பெரிய ஃபைட்டர்லாம் நினைச்சுக்காதீங்க. ஆனா அவர் என்னோட பஞ்சிங் பேக் மாதிரி. அவர் என்கிட்ட தான் அதிகமா அடி வாங்குவாரு. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, அப்பானா பயந்து போய் பேசக்கூட முடியாத காலங்கள்லாம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எங்க அப்பானா நண்பன் போல சண்டை போட கூட முடியும் உரிமை இருக்கு. எங்க அப்பா நான் அழகா இருக்கணும்னு நினைக்கிறாரு. எங்க அப்பா நான் தைரியமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. எல்லாம் பார்த்து பண்றேன் அப்பாக்கு நான் ஒன்னும் பண்ணதில்லை. ஆனா அவர் நான் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறாரு. எல்லா அப்பாவும் மகள் கிட்ட பெருசா எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனால நான் நல்லா படிப்பேன். நான் அவர் பெருமைப்பட்ட வழியிலையும் நான் நடந்துப்பேன். ஐ லவ் யூ டாடி. இப்ப புரியுதா யார் எனக்கு பிடித்த நண்பன் மனிதனு. நன்றி, வணக்கம் ஏக்னா. நன்றி ஏக்னா. கண்டிப்பாக
உனக்கு பஞ்சிங் பேக்கா இருக்கிறதுக்காக உங்க அப்பா முழு மனதோடு ஒத்துக்கொள்வார் என்று நினைக்கின்றேன். அது ஒரு பெருமையான ஸ்தானம். இன்று தந்தையர் தினத்தன்று வந்து உங்கள் தந்தையை பற்றி பேசியதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அடுத்ததாக நம்மோடு உரையாட இருப்பது நிகிதா துரைசாமி. வள்ளுவன் தமிழ் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கின்றார். இவரையும் எனக்கு சிறு வயதிலிருந்து தெரியும். நிகிதா அவர்கள் இன்று இயற்கை காப்பதில் நம் பங்கு என்ற தலைப்பில் நம்மோடு உரையாட இருக்கின்றார். அனைவருக்கும் வணக்கம். தந்தைகளுக்கு தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். என் பேர் நிகிதா துரைசாமி. நான் இயற்கை காப்பதில் நம் பங்கு என்ன என்று பேச போகிறேன். இயற்கை நமக்கு கடவுள் கொடுத்த வரம். ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற இயற்கை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறோம். இந்த கடந்த 20 வருஷத்துல 46% மரங்கள் அழித்து விட்டோம். 20% அமேசான் காட்டை அழித்து விட்டோம். இன்றும் அழித்து விடுறோம். நெகிழி குப்பைகள், வேதிப்பொருட்கள் நீர் நிலைகளில் கலந்து அங்கு வாழ்ற உயிர்களை ஒன்னொன்னாக அழித்து கொண்டிருக்கிறது. நாம் இயற்கை காப்பதில் நாம் என்ன செய்யலாம்? தண்ணீரை வீண் செய்யாமல் இருக்க வேண்டும். குப்பை தொட்டியில் போட வேண்டும். நெகிழி பொருட்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். மறுசுழற்சியால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். மரங்கள் வெட்டக்கூடாது. எல்லா மரம் வெட்டுவதற்கு ஒரு மரம் நட்ட வேண்டும். இந்த உலகத்தில் 600 கோடி மக்கள் இருக்கிறோம். நாம் எல்லாரும் ஒரு மரம் நட்டிவிட்டால் எவ்வளவு மரம் வரும்? அதோட பயன்கள் எல்லாம் நல்லா மழை வரும், நல்லா காற்று வரும். இதுதான் நம் இயற்கை காப்பதுக்கு பண்ண வேண்டும். நாம் இயற்கையுடன் இணைந்து வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி நிகிதா. பயன்பாட்டில் இல்லாத சொற்கள், நெகிழி, மறுசுழற்சி போன்ற சொற்களை பயன்படுத்தி அழகாக உரையாடினீர்கள். உங்களை போன்ற அடுத்த தலைமுறை இயற்கையை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கின்றது. உங்களின் முயற்சிக்கு மிக்க நன்றி, பாராட்டுக்கள். அடுத்ததாக நம்மோடு உரையாட இருப்பது இலக்கியா பாலமுருகன். எனது இந்திய விடுமுறை அனுபவம் என்ற தலைப்பில் நம்மோடு உரையாட இருக்கின்றார். இலக்கியா ஃபெடரிக் தமிழ் பள்ளியில் பயின்று வருகின்றார். உங்களுடைய தளம் இது. இலக்கியா, பேசுங்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இலக்கியா பாலமுருகன். நான் நிலை 5இல் படிக்கிறேன். நான் என்னோட இந்தியா விடுமுறை அனுபவம் பற்றி பேச போகிறேன். விடுமுறை என்றாலே கொண்டாட்டம். அதிலும் தமிழ்நாட்டில் விடுமுறை கழிப்பதில் கூடுதல் கொண்டாட்டம். நான் 2019 சென்னைக்கு சென்றேன். சென்னையில் என் தாத்தா, அம்மம்மா, மாமா, அத்தை மற்றும் அவர் குழந்தைகள் உள்ளனர். என் தாத்தா பெயர் திரு இளங்கோவன். இவர் ஒரு ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர். நான் என் தாத்தாவுடன் இருசக்கர வாகனத்தில் கடைக்கு சென்று கரும்பு சாறு வாங்குவோம். என் அம்மம்மா பெயர் திருமதி மலர் செல்வி. இவர் ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை. என் அம்மம்மா விதவிதமா சமையல் செய்து தந்தாங்க. என் மாமா பெயர் குமரன். இவர் ஒரு கணினி பொறியாளர். என் அத்தை பெயர் திவ்யா. அவரும் ஒரு கணினி பொறியாளர். என் மாமா குழந்தைகள் அதித்தி மற்றும் அபிமன் கூட விளையாடினேன். நாங்கள் எல்லோரும் மரீனா கடற்கரைக்கு சென்றோம்.
இது உலகின் 2வது நீளமான பெரிய கடற்கரை. நாங்கள் எல்லோரும் ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கேரளா மற்றும் மதுரைக்கு சுற்றுலா சென்றோம். ராமேஸ்வரத்தில் டாக்டர் அப்துல் கலாம் நினைவிடம் பார்த்தோம். அவரின் சாதனைகள் எனக்கு ஊக்கத்தை தந்தது. கன்னியாகுமரியில் 133 அடி திருவள்ளுவர் சிலை பார்த்தோம். நிகழ்ச்சியாக இருந்தது. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று என் நண்பர்களுக்கு சங்கு பரிசு பொருட்கள் வாங்கினேன். கேரளாவில் படகு சவாரி சென்றோம். என் அப்பா வரி உறவினர்கள் கிராமத்திற்கு சென்றோம். கிராமம் பச்சை பசேல்னு அழகாக இருந்தது. மொத்தத்தில் என் இந்தியா விடுமுறை அனுபவம் இனிப்பா மகிழ்ச்சியாக இருந்தது. நான் என் அடுத்த பயணத்துக்கு காத்துட்ருக்கேன். அனைவருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி இலக்கியா. நாங்க எல்லாரும் எப்படா மறுபடியும் ஊருக்கு போக முடியும்னு நினைச்சிட்டு இருக்கோம். நீ ஞாபகப்படுத்திட்டீங்க. அம்மம்மா பண்றதுலயே பிடித்த உணவு, பிடித்த சாப்பாடு எது உங்களுக்கு? பிரியாணி. பிரியாணி. அடாடே, பரவாயில்லையே. நீங்க போன இடங்களிலேயே உங்களுக்கு மிகவும் பிடித்த இடம் எது? கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. முக்கடலும் சங்கமிக்கும் இடம், அருமையான இடம். ரொம்ப அழகாக பேசினீங்க. ஆங்கில வார்த்தைகளை உபயோகப்படுத்தல. மிக சிறப்பாக இருந்தது உங்களுடைய உரை. நன்றி இலக்கியா. நன்றி. அடுத்ததாக நம்மோடு உரையாட வருவது யாழினி ராஜேஷ்குமார். இவர் சங்கமம் தமிழ் பள்ளியில் பயின்று வருகின்றார். அவர் இன்று தமிழர் மற்றும் தமிழ்நாட்டின் சிறப்பினை பற்றி நம்மோடு உரையாட இருக்கின்றார். யாழினி. செந்தமிழ்நாடெனும் பொதினிலே இன்பத்தின் வந்து பாயித்து காதினிலே. சான்றோர்களுக்கு வணக்கம். என் பேர் யாழினி ராஜேஷ்குமார். அனைவருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். நான் இன்று தமிழர் மற்றும் தமிழ்நாட்டின் சிறப்புகளை பற்றி பேச போகிறேன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள் நம் முன்னோர். நான் இந்த சிறிய செய்தியில் நம் தமிழர்களின் சிறப்புகள் நிறைய உண்டு. ஒரு புலவர் இன்னொரு புலவரிடம் என் காலில் 5 தலை நாகமுன குத்தியது என கூறுவதற்கு இன்னொரு புலவரோ 10 ரத புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கித்தே என கூறினார். நெருஞ்சுமுலுக்குதான் 5 தலை நாகம் என பெயர். அதை எடுக்கதான் 10 ரத புத்திரனின், அதாவது தசரதனுடைய மகன் ராமன், ராமனுடைய மித்திரன் அதாவது நண்பன் ஹனுமானுடைய சத்துரு அதாவது எதிரி அவன் அண்ணன் வாலியின் பத்தினி அதாவது மனைவி தாரையின் காலை வாங்கினால் தரை, முல்லை தரையில் தேய்த்தால் விழுந்து விடும் என கூறுவதற்கு அழகாக கவிதையை சொன்னார் புலவர். தீராத நோய்களுக்கெல்லாம் சித்த மருத்துவத்தில் தீர்வு கொண்டுள்ளார்கள் நம் தமிழர்கள். கீழடியில் 6ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை 60,000 தமிழ் கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன. நம் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவன், குடவோலை முறையை கண்டுபிடித்தவன் ராஜராஜ சோழனும் ஒரு தமிழன்தான். நம் தமிழின் அழகு அதன் தொன்மை இல்லை, தொடர்ச்சியில் இருக்கு. நம் தமிழை நாம் காப்போம். நன்றி, வணக்கம். அழகு 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 யாழினி. காலமிக புலவர்கள் ஆரம்பிச்சு கீழடிக்கு போய் ராஜராஜ சோழனை தொட்டு விட்டு இதெல்லாம் முக்கியம் இல்ல, இதுக்கு மேல நாம் இதை தொடரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக தொடருவோம். உங்களை போன்ற குழந்தைகள் தமிழில் உரையாடுவது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நீங்க இத பேச பேச இந்த பயணம் தொடங்குறது மட்டும் இல்ல, போய்கொண்டே இருக்கும். ரொம்ப அழகா பேசுனீங்க. மிக்க நன்றி யாழினி. பாலா, அடுத்த குழந்தையை நீங்க அறிமுகம் செய்கிறீர்களா? நிச்சயமா. தாய் தமிழுக்கும் இணையத்தில் இணைந்திருக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ் பேச்சு பயிற்சி பாட்டறை என்ற எங்கள் கருத்தை செயலாக்கம் தந்த வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்க செயற்குழு உறுப்பினர்களுக்கும் தலைவி திருமதி ஹேமபிரியா பொன்னுவேல் அவர்களுக்கும் எங்கள் நன்றிகளும் வணக்கங்களும். நண்பர் லோகநாதன் கூறியது போல குழந்தைகளின்
பேச்சு பயிற்சியை வளர்க்கவே இந்த திட்டம். இதில் பயன்பெற கலந்து கொள்ளவிருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று கூறி எனக்கான அறிமுகத்தை நான் குழந்தைகளுக்கான அறிமுகத்தை இங்கு தொடரவிருக்கிறேன். அடுத்து நாம் அழைக்கவிருப்பது இன்பா பிரேம்குமார். அன்னம் அடங்கினால் ஐந்தும் ஒடுங்கும் என்பது பழமொழி. சாப்பாட்டை கட்டுப்படுத்தணும்னா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். நம்மோட இதைத்தான் நம்மோட முன்னோர்கள் வந்து வலியுறுத்தி அழகான உணவு முறைகளை, பாரம்பரிய உணவு முறைகளை அழகா வடிவமைச்சு வச்சிருந்தாங்க. அதை பின்பற்றி நம்ம ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருந்தோம். அதை வலியுறுத்தவே இப்பொழுது இன்பா பிரேம்குமார் உணவே மருந்து என்ற தலைப்பில் பேச வருகிறார். வாங்க இன்பா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் இன்பா. நமக்கு உணவே மருந்துங்க தலைப்பை பத்தி கேட்க போறோம். நம்ம அனைவரும் வெள்ளை அரிசியை தவிர்த்து சிறுதானியத்துக்கு மாதிரி சக்திகளை அனுபவிக்கணும். குதிரைவாளி, ராகி, சாமை, வரகு திணை, இது அனைத்தும் ரொம்ப ஊட்டச்சத்து நிறைந்தது. மஞ்சள், வெள்ளை, சாம்பல் நிறத்தில் இருக்கும். இது அனைத்தும் வெள்ளை அரிசியை விட ரொம்ப சிறிதாக இருக்கும். சிறுதானியங்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்கும். சிறுதானியங்கள் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும். சிறுதானியங்கள் நார் சத்து நிறைந்தது. இத்தனை சத்துக்கள் நிறைந்த தானியத்துக்கு சிறுதானியங்கிற பேர் வச்சாங்க. அது நாமளே கிடைச்ச அருந்தானியங்கள் தானே. நீங்களும் உங்கள் உணவில் இதை சேர்த்து ஆரோக்கியமாக வாழுங்கள். மருந்தென வேண்டாமாம் யாக்கேக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். மருந்தே வேண்டாமாம். எப்ப நீங்க சாப்பிட்டது ஜீரணம் பார்த்துட்டேன். அதுக்கு தேவையான கொஞ்சமா சாப்பிடும் போதுதான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்பா, ரொம்ப அழகா பேசுனீங்க. புதியதோர் விதி செய்வோம் அப்படிங்கிறப்பல இனி சிறுதானியங்களை அருந்தானியங்கள் என்றே அழைப்போம் அப்படின்ட்டு ஒரு புதிய தத்துவத்தையும் புதிய வழிமுறையும் நீங்க சொல்லிட்டு போயிருக்கீங்க. ஒவ்வொரு தானியங்களோட பயன்பாடுகள் என்ன, அது என்னென்ன உடல்ல நம்மளோட ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது, பிளஸ் மஞ்சள், இஞ்சி அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அன்றாட வாழ்வுல நம்மளோட ஜீரண சக்தி எல்லாத்துக்கும் உதவுது அப்படிங்கிறத இந்த குறுகிய நேரத்துல அழகா சொல்லி முடிச்சீங்க. பாராட்டுக்கள். உங்களோட பேச்சு தொடரட்டும். உங்களின் திறமையும் பெருகட்டும். வாழ்த்துக்கள். அடுத்து நாம் அழைக்கவிருப்பது இனியா பிரேம்குமார். அதே வீட்டில இருந்து இன்னொரு உடன்பிறப்பு வராங்க. இவங்க 2 பேரும் இரட்டை மகிழ்ச்சி. ஆமாங்க, 2 லட்டு தின ஆசையாங்கிற மாதிரி நமக்கு ஒரே வீட்டில இருந்து 2 லட்டு வருது. இனியா வந்து இன்பாவும் வந்து அடுத்த வருடம் ஃப்ரெட்ரிக் தமிழ் பள்ளியில இணையவிருக்கிறாங்க. இப்பொழுது பாரதியார் தமிழ் பள்ளியிலிருந்து ஓரளவுக்கு இணைய வழியில அவங்க தமிழ் கத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களோட அன்னை வந்து அபிநயா, அவங்க தென்றல் முல்லை ஆசிரியர் குழுவில் இருக்காங்க. நல்ல ஒரு தமிழ் தொண்டாளர். இப்போ அதே உணர்வுகளும் அதே சிறப்பியல்புகளும் தான் அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். அந்த நோக்கத்துல தான் அந்த இனியா வந்து இப்ப என்ன பேச போறாங்கன்னா, எனக்கு பிடித்த மனிதர். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு அவங்களோட வாழ்க்கையில சிலர் வந்து கடந்து போவாங்க. சிலரை மட்டுமே நம்ம நினைவுல வச்சிருப்போம், சிலரை மட்டுமே நமக்கு பிடிக்கும். அந்த வகையில நம்ம இனியாக்கு யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத இப்ப நம்ம கேட்கலாம். வாங்க இனியா. இந்த பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அங்க அம்மாவுக்கு குழந்தை வயிற்றுல இருந்து பிறக்கும் போது கூட அதை விட சந்தோஷம் அவங்களோட மகனை அறிவாளின்னு சொன்னது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர்
இனியா. இன்னைக்கு நம்ம கேட்க போறது எனக்கு பிடித்த நபர். எனக்கு என்னோட அம்மானா ரொம்ப பிடிக்கும். என்னோட அம்மா எனக்கு பிடித்த உணவுக்கெல்லாம் சமைத்து கொடுக்குவாங்க. என்னோட அம்மா எப்பொழுதும் என் கூட உறுதுணையாக இருக்குவாங்க. என்னோட அம்மா குறும்பு பண்ணா கூட பாசமாக தட்டி கொடுத்து அறிவுரை சொல்லுவாங்க. என்னோட அம்மாவுக்கு நான் அழுதா பிடிக்கவே பிடிக்காது. என்னோட அம்மா எப்போதும் சொல்லுவாங்க, அழுக கூடாது. நீங்களும் எப்பொழுதும் அழுகவே கூடாது. உங்களுக்கு பிடித்த நபர் உங்களோட அம்மா தானே. நன்றி, வணக்கம். இனியா, உங்கள் இனிய குரலில் உங்கள் அன்னையை பற்றி நீங்கள் அழகா சொன்னீங்க. அவங்க தான் உங்களுக்கு பிடித்த மனிதர் அப்படின்ட்டு. எல்லாருக்குமே வாழ்க்கையில பிடித்த முதல் மனிதர், தோழி அவர்களோட அன்னையாக தான் இருக்கும், தந்தையாக தான் இருக்கும், பெற்றோர்களாகத்தான் இருக்கும். அதை அழகா உணர்வுபூர்வமா சொன்னதுக்கு உங்களுக்கு பாராட்டுக்கள். சிறப்பு கண்ணா. அடுத்து நாம் அழைக்கவிருப்பது செல்வன் அருள் ரத்தினம். பள்ளிகள்ல நம்ம ஏற்கனவே கொடுத்த அந்த பாடத்திட்டங்களோட வீட்டு பாடமும் சேர்த்து தருவாங்க. சில குழந்தைகள் அழுகும், எனக்கு வீட்டு பாடம் செய்ய பிடிக்கல, இது சுமை அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய குழந்தைகள் அழுது நம்ம பெற்றோர்கள் உணர்ந்திருப்போம். அவங்கள இல்ல இதை பண்ணணும், இதனோட முக்கியம், இது தேவை, இது நம்மளோட பாடத்திட்டத்தோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி அவங்கள தேத்தி அவங்கள வீட்டு பாடம் செய்ய வைப்போம். அதைத்தான் இப்ப நம்ம அருளும் செய்ய வராரு. வாங்க அருள். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அருள் ரத்தினம். நான் கல்வி திட்டத்தில் வீட்டு பாடத்தின் அவசியத்தை பற்றி பேச வந்துள்ளேன். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்ற பழமொழிக்கேற்ப பயிற்சி செய்ய செய்ய அறிவு திறன் மேம்படும். மனிதனின் வாழ்க்கை மேம்பாட்டிற்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது கல்வி. எனவே ஒவ்வொருவரும் கல்வியை இளம் வயதில் இருந்தே கற்க வேண்டியது அவசியம். தொற்றனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்ற குறளுக்கேற்ப மாணவ மாணவிகளின் கற்கும் திறன் அவர்களின் பயிற்சிக்கேற்ப விதிவரையும். மாணவ மாணவிகளின் கற்கும் திறன் ஒவ்வொருவருக்கும் மாறுபடலாம். அதாவது சில மாணவர்கள் ஒரு முறை பயிற்சி செய்தாலே பாடத்தை புரிந்து கொள்வார்கள். சிலர் பல முறை பயிற்சி செய்ய வேண்டி இருக்கும். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்ற குறளுக்கேற்ப தொடர் முயற்சியில் ஈடுபட்டால் கடினமான பாடத்தையும் புரிந்து கொள்ளலாம். மேலும் வீட்டு பாடம் மாணவர்களுக்கு பொறுமை, பொறுப்பு, நேர ஆளுமை, நாள்தோறும் படிக்கும் பழக்கத்தையும் வளர்க்கிறது. மேலும் பெற்றோர்களின் கருத்துக்களை குழந்தைகள் உள்வாங்க வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் கல்வியை இளம் வயதில் இருந்தே கற்க வேண்டியது அவசியம். நன்றி, வணக்கம். அருள், இவர் ஃப்ரெட்ரிக் தமிழ் பள்ளியில நிலை 4ல படிக்கிறாரு. இவர் எங்களோட பள்ளியோட ஒரு செந்தமிழ் செல்வன்னே சொல்லலாம். நிறைய தமிழ் இலக்கிய கலை போட்டிகள் எல்லாம் ஆர்வமா கலந்துப்பாரு. அவரோட பங்களிப்பும் ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னைக்கும் நமக்கு வீட்டு பாடத்தோட அவசியத்தை அழகாவே சொன்னாரு. நன்றி அருள், பாராட்டுக்கள். அடுத்து அருளோட கருத்தை தானே கேட்டீங்க. எனக்கும் வீட்டு பாடம் பற்றிய சில கருத்துக்களும் உணர்வுபூர்வமான எண்ணங்களும் உண்டு. அதை நான் கூற விரும்புகிறேன் என கூறி இப்பொழுது அதே தலைப்பில் பேச வருகிறார் செல்வி கீர்த்தனா கணேஷ். இவர் நிலை 5 ஃப்ரெட்ரிக் தமிழ் பள்ளியில படிக்கிறார். வாங்க கீர்த்தனா.
இந்த உலகில் உள்ள அனைத்து தந்தையருக்கும் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் பெயர் கீர்த்தனா கணேஷ். நான் இன்று பேசப்போகும் தலைப்பு கல்வி திட்டத்தில் வீட்டு பாடம் அவசியம். வீட்டு பாடம் செய்வது ஒவ்வொரு மாணவ மாணவியின் கடமையாகும். எந்த மாணவன் தன் வீட்டு பாடத்தை முழுமையாக முடிக்கிறானோ அந்த மாணவன் தன் வாழ்க்கையில் எல்லா கடமைகளையும் சரிவர செய்வான். பெற்றோர்களும் தன் குழந்தைகள் பள்ளியில் என்ன கற்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வீட்டு பாடம் உதவுகிறது. ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் அவர்களுக்கு புரிந்ததா என்பதை தெரிந்து கொள்ள வீட்டு பாடம் உதவுகிறது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நன்று என்பது பழமொழி. அதுபோல அளவுக்கு அதிகமாக வீட்டு பாடம் செய்வதால் மாணவர்களுக்கு கல்வி மேல் வெறுப்பு உண்டாகும். அதனால் தேசிய கல்வி சங்கம் ஒரு விதியை உண்டாக்கியது. அந்த விதிதான் 10 நிமிட விதி. 10 நிமிட விதியில் 1ஆம் வகுப்பு மாணவர்கள் 10 நிமிடமும் 2ஆம் வகுப்பு மாணவர்கள் 20 நிமிடமும் 3ஆம் வகுப்பு மாணவர்கள் 30 நிமிடமும் வீட்டு பாடம் செய்ய வேண்டும். இப்படி செய்தால் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பது திருக்குறள். இதன் பொருள் பிழை இல்லாமல் கற்க வேண்டும், கற்ற பிறகு அதன் போல் நடக்க வேண்டும். அதன் போல் நடக்க வேண்டும் என்றால் அந்த பாடம் நம் மனதில் நன்றாக பதிய வேண்டும். வீட்டு பாடம் செய்தால் நம்ம ஒரு வீட்டில் வந்து ஆசிரியர் கற்றுக் கொடுத்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்போம். அப்போ அந்த பாடம் நம் மனதில் நன்றாக பதியும். அப்போ நம்ம அதன்படி நடந்துப்போம். உதாரணத்துக்கு நம்ம தமிழ் பள்ளி வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் வெள்ளிக்கிழமை, அதுவும் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் மட்டுமே நடக்கிறது. வீட்டு பாடம் செய்யவில்லை என்றால் மாணவர்கள் போன வாரம் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த பாடம் இந்த வாரம் மறந்தே போயிருப்பாங்க. இந்த வாரம் ஆசிரியர் தொடர்ச்சியான பாடம் சொல்லிக் கொடுக்கும் போது அவர்களுக்கு எதுவுமே புரியாது. ஆனால் மாணவர்கள் வீட்டு பாடம் செய்தால் அவர்கள் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பார்கள். இந்த வாரம் ஆசிரியர் தொடர்ச்சியான பாடம் சொல்லிக் கொடுக்கும் போது அவர்களுக்கு நன்றாக புரியும். அதனால என் கருத்துப்படி அளவான வீட்டு பாடம் மிக மிக அவசியம். நன்றி, வணக்கம். சிறப்பு கீர்த்தனா. வீட்டு பாடம் அவசியம்தான். ஆனாலும் அளவான வீட்டு பாடம் எதுவுமே எல்லாத்துலயுமே ஒரு அளவு வேணும் அப்படிங்கிறதுல மட்டும் இல்ல, வீட்டு பாடத்திலையும் ஒரு அளவு வேணும். சாப்பிட்றதுல மட்டும் இல்ல, மற்ற செயல்பாடுகள்ல மட்டும் நமக்கு அளவு தேவைப்படுதோ அதே போலத்தான் வீட்டு பாடத்திலையும் ஒரு அளவு இருந்தா தான் அது வந்து இனிப்பா ஏத்துக்க முடியும் மாணவர்களால அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே போல வள்ளுவரை அடிக்கடி நினைவு கூர்ந்து கற்க கசடர கற்பவை கற்றப்பி நிற்க அதற்கு தக அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஒவ்வொரு மாணவர்களும் 10 நிமிட விதி எடுத்துக்கிறோம்னு சொல்றீங்க. நீங்க 50 நிமிடம் நீங்க வீட்டு பாடம் பண்றீங்களா? நீங்க நிலை 5ல படிக்கிறீங்களே, 50 நிமிடம் உங்களுக்கு இருக்கா? பண்றேன். சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். அடுத்து இறுதியில் வந்தாலும் உறுதியோடு வருகிறார் செல்வன் ரக்ஷன் ஸ்ரீனிவாசன். இவரும் ஃப்ரெட்ரிக் தமிழ் பள்ளியில நிலை 5ல் படிக்கிறார். சமீபத்துல நம்மோட வட அமெரிக்க தமிழ் பேரவை நடத்திய குரல் தேனி போட்டியில 63 திருக்குறள்களை மனனமாக கூறி சிறப்பாக பங்காற்றியவர். 25 திருக்குறள்களுக்கு கருத்துக்களும் சொல்லக்கூடியவர். இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன பேச போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பிடித்த சுற்றுலா தலம் அப்படிங்கிற மாதிரி பேச போறாரு. வாங்க ரக்ஷன், அவருக்கு என்ன சுற்றுலா தலம் பிடிச்சிருக்குன்னு நம்ம கேட்போம். ரக்ஷன், தயாரா இருக்கீங்களா? அனைவருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். என் பெயர் ரக்ஷன் ஸ்ரீனிவாசன். எனக்கு பிடித்த சுற்றுலா தலம் சென்னை. இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டு மாநிலத்தில் உள்ளது சென்னை. அங்கு வரலாற்று வாய்ந்த சுற்றுலா தலங்கள், சரணாலயங்கள், கோவில்கள், கடற்கரைகள் அமைந்துள்ளன.
அவற்றில் சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலில் மரீனா கடற்கரை. ஆசிய கண்டத்தில் மிக நீளமான கடற்கரைகளுள் ஒன்று. இதன் நீளம் சுமார் 8 மைல்கள் உள்ளன. மரீனா கடற்கரை வங்காள விரிகுடா ஒட்டி அமைந்துள்ளது. அடுத்து வள்ளுவர் கோட்டம். புகழ்பெற்ற தமிழ் புலவர்களில் ஒருவர் திருவள்ளுவர். இவர் இயற்றிய நூல் திருக்குறள். இது உலக பொதுமறையாக பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தேர் போன்ற வடிவமைத்து அதனுள்ளே திருவள்ளுவர் சிலை வைக்கப்பட்டுள்ளது மற்றும் 1330 குறள்கள் விளக்க உரையுடன் பொறிக்கப்பட்டுள்ளது. இதுவே வள்ளுவர் கோட்டத்தின் சிறப்பு அம்சமாகும். அடுத்து அரசு அருங்காட்சியகம். பழங்காலத்தில் பராமரிக்கப்பட்ட பித்தளை சிலைகள், அரசர்கள் மற்றும் மன்னர்கள் போரில் பயன்படுத்திய ஆயுதங்கள், கார்காலத்தில் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட வண்ண விளக்குகள் போன்றவை அரசு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து கிண்டி வனவிலங்கு பூங்கா. இப்பூங்காவில் 300க்கும் மேற்பட்ட மரங்கள், தாவரங்கள், 150 வகையான பறவைகள், முதலைகள், விலங்குகள் இருக்கின்றன. குழந்தைகளுக்கு இது ஒரு சிறந்த பூங்கா. இதுவே நான் சென்ற சுற்றுலா தலங்களில் என் நினைவில் நின்றவை. நன்றி, வணக்கம். சிறப்பு ரக்ஷன். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பாட்டை நிச்சயமாவே நீங்க நினைவுபடுத்திட்டீங்க. சென்னை எனக்கு பிடிச்ச சுற்றுலா தலம்னு சொன்னீங்க. அதே போல உங்களோட பேச்சில இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மெரினா கடற்கரையோட நீளம் 8 மைல் அப்படிங்கிறது. சிறப்பு. உங்களோட பேச்சில நிறைய செய்திகளை சேர்த்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப அழகா பேசுனீங்க. வாழ்த்துக்கள் ரக்ஷன், பாராட்டுக்கள். இதுவரை பேசிய அனைத்து குழந்தைகளுக்கும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து நிகழ்ச்சியில பங்கு பெறுங்கள். உங்கள் தனித்திறனை பெருக்குங்கள். லோகா. நன்றி. நன்றி பாலா. பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிக்க நன்றி. தமிழ் சங்கத்தில் இருந்து ஹேமா பொன்னுவேல், நீங்கள் கொடுத்த உதவிக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். பேசுகின்ற குழந்தைகள் பேச்சு நடை, கருத்து ஆழம் எல்லாவற்றையும் பார்த்து நானோ இல்லை பாலாவோ இல்லை மற்ற தன்னார்வலர்களோ முடிந்த அளவு பெற்றோர்களை தொடர்பு கொண்டு எப்படி குழந்தைகள் அவர்களுடைய திறமையை மென்மேலும் வளர்க்கலாம் என்பதை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அதனால நீங்க வந்துட்டு பேசிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா உங்களை தொடர்பு கொண்டு எந்தெந்த குழந்தைகளுக்கு ஆர்வம் இருக்கோ அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிக்கரத்தை கொடுக்கலான்னு இருக்கும். எங்களுடைய ஆசை என்னன்னா, அமெரிக்க குடியரசில் வாஷிங்டன் வட்டார குழந்தைகள் போல் தமிழ் பேசுவது யாரும் கிடையாது என்ற பெயரை நம் பகுதிக்கு பெற்றுத்தர வேண்டும். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கின்றோம். மென்மேலும் இதை செய்வோம். கண்டிப்பாக எல்லோரும் பங்கு கொள்வீர்கள் என்று ஆசைப்படுகின்றோம். ஹேமா. மிக்க நன்றிங்க லோகநாதன். நீங்க பாலா உங்க நார்வலர் குழுக்களின் முயற்சியில நம்ம தந்தையர் தினத்து அன்று இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். தொடர்ந்து 2 வாரங்களுக்கு ஒரு முறை நடைபெறும். பெற்றோர்கள் இந்த இணைய சுட்டி வந்து சாட் விண்டோல போட்டிருக்கோம். நீங்க அதுல ரெஜிஸ்டர் பண்ணி கூட எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்க நண்பர்களிடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்ததாக கலை நிகழ்ச்சிகள். ஆடியோ கேட்கலீங்க. மியூட்ல இருக்கிறீங்க. மியூட்ல இருக்கிறீங்க ஃப்ரெண்ட். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுபஸ்ரீ சுசீந்திரன். அனைத்து தந்தையர்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்காக ஒரு பாடல். இது தந்தையின் தாலாட்டு, பூமியை புதிரானது இவள் மழலையின் மொழி கேட்டு. ஓ
ஒரு சொந்தம் வந்து மழையானதே மழை நின்று போனா என்ன மனம் தோறதே வயதால் வளர்ந்தும் இவள் பிள்ளையே பிள்ளை போல் இருந்தும் இவள் அன்னையே இறப்போரானந்தம் வேறில்லையே இருமனம் ஒன்று சேர்ந்து இங்கே வானத்து பேசுதே ஒரு நொடி போதும் போதும் என்று வாக்குரல் கேட்குதே விழியோரம் ஈரம் வந்து கொடை கேட்குதே ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு பூமியே புதிதானது இவள் மழலையின் மொழி கேட்டு கண்ணாடிக்கு பிம்பம் அதை இவள் காட்டினாள் கேட்காத ஓர் பாடல் அது இசை மீட்டினாள் அடடா மேகமிங்கு வரமானதே அழகாய் வீட்டில் விளையாடுதே அன்பின் விலகியே மரமானதே கடவுளை பார்த்ததில்லை அவளது கண்கள் காட்டுதே பாசத்தில் உண்மையில் உலகில் அறிவுகள் தோற்குதே விழியோரம் நீளம் வந்து கொடை கேட்குதே ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு பூமியே புதிதானது இவள் மழலையின் மொழி கேட்டு Happy Father's Day to all the fathers. Thank you. வணக்கம், என் பேர் வாணி ராமச்சந்திரன். வணக்கம், என் பேர் மாலதி கிருஷ்ணமூர்த்தி. எல்லா அப்பாக்களுக்கும் எங்களுடைய தந்தையர் தின வாழ்த்துக்கள். இந்த பாடலை அப்பாக்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோரில்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என் உயிரணும் என் மரமுன் உயிரல்லவா மண்ணில் வந்த நான் உன்னகலவா காயங்கள் கண்ட பின்பே உண்மை கண்டே தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே கண்டிப்பேனும் நண்டிப்பேனும் கொதித்திடும் முகம் காய்ச்சல் வந்து படுக்கையில் துடிப்பதும் உன்முகம் அம்மாரியாய் ஏற்றிக்கொண்டு அன்று சென்ற ஊர்வலம் தகப்பனின் அணைப்பிலே கிடந்ததும் சுகம் வளர்ந்ததுமே யாவரும் தீவாய் போகிறோம் தந்தை அவனின் பாசத்தை இங்கே காண்கிறோம் நமக்கெனவே வந்த நண்பன்
மன்னிக்கவும், மியூட்ல பேசிட்டு இருக்கேன். அருமையாக பாடல்களை பாடிய சுபஸ்ரீ, வாணி மற்றும் மாலதி அனைவருக்கும் நன்றி. ஜூலை 19ஆம் தேதி நம்ம தமிழ் சங்கத்துல முத்தமிழ் விழா இணைய வழியாக நடத்த திட்டமிட்டுள்ளோம். சிறப்பு விருந்தினராக கதை சொல்லி பவா செல்லத்துறை, இந்தியன் ஸ்டோரி ரைட்டர், ஆக்டர், அவங்க சிறப்பு விருந்தினரா வராங்க. இந்த நிகழ்வுல எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. இப்ப கலை நிகழ்ச்சிகள் பதிவும் ஆரம்பித்தாகிவிட்டது. இணைய சுட்டி வந்து சாட் விண்டோலையும் போட்டோம், வெப்சைட்லயும் இருக்கு. கலை நிகழ்ச்சிகளையும் பங்கு கொள்ளுங்க. அடுத்ததாக நன்றியுரை. நம்ம சங்கம் தமிழ் பள்ளி தன்னார்வலர் நம்ம தென்றல் முல்லை ஆசிரியர் குழுவிலிருந்து மஞ்சு ஐயம்பாளையம் அவர்களை நன்றியுரை கூற அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் நிறைய தந்தையர் வந்து பிறந்த நாள் கொண்டாடுவீங்க. அவங்களுக்கும் சிறப்பு வாழ்த்து. திரு லோகநாதன் ராமசாமி அவர்கள் அதில் ஒருத்தர். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் லோகா. அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் வாஷிங்டன் வட்டார தமிழ் சங்கத்தினருக்கும், இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறது இணையத்துல அப்படிங்கிறப்போ இதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் செய்ய வேண்டி இருந்தது. அதுக்கு உறுதுணையா இருந்த ஹேமா பொன்னுவேல் அவர்களுக்கும், இதுல நிறைய பேரோட உழைப்பு இருக்கு. அதுல முக்கியமா இந்த குழந்தைகளை ஒருங்கிணைச்சு ஏற்பாடு செய்யறது சின்ன வேலையில. அதுக்கு உறுதுணையா இருந்த அனைத்து பெற்றோர்கள் மற்றும் அதுல சிறப்பா பங்கேற்ற குழந்தைகள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நன்றி. இன்றைய உலகில் நமக்கு முக்கிய தேவையா இருப்பது வந்து பொருளாதார மேலாண்மை. அதை பத்தி ரொம்ப அழகா ஒரு செமினார் கொடுத்தாங்க சுமி அவர்கள். அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. பணத்தை ஈட்டினால் மட்டும் போதாது, அதை எப்படி காக்கணும், அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது உங்களுடைய நிகழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க. தமிழ் வாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து ஆக்கம் மற்றும் ஒருங்கிணைப்பு இதை செஞ்சது நம்ம வாஷிங்டன் நாமக்கல் கவிஞர் திரு லோகநாதன் அவர்கள். அவர்களுக்கு வந்து சிறப்பு நன்றியை சொல்லிக்கிறோம். குழந்தைகளை வந்து அவங்களோட தனி திறமைகள் தமிழ்ல இருக்கு, அதை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது தமிழ்ல ஏன் பேசணும், தமிழ்ல ஏன் படிக்கணும் அப்படிங்கறது வந்து பெற்றோர்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல நிகழ்வா இருந்தது. அதை அவங்க ஷோகேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இது வந்து ஏன் செய்யணுங்கிறதுக்கான ஒரு ஊக்குவிப்பா இருக்கு. ரொம்ப நன்றிங்க லோகா. அதை தொகுத்து வழங்கின புலவர் முனைவர் திரு பாலா அவர்களுக்கும் நன்றி. குழந்தைங்க ரொம்ப அழகா எந்த தயக்கமும் இல்லாம பேசினாங்க. முக்கியமான நன்றி அவங்களுக்கு தான். ரொம்ப நன்றி குழந்தைகளா, எல்லாம் ரொம்ப அழகா பேசுனீங்க. நிறைய சிறப்பு பாடல்கள் பாடி இந்த தந்தையர் தினத்தை சிறப்பாக்குன பாடகர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வரவேற்புரை வழங்கின கவிதா அவர்கள் அது நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினாங்க, அவங்களுக்கும் நன்றி. வேற யாராவது நான் சொல்லாம விட்டிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில எல்லாருடைய நேரத்தையும் ஒதுக்கி எங்களோட இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். இணைந்திருந்த அனைத்து தந்தையர்களுக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.